ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம பிவிசி பைப் வச்சு எப்படி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை வந்து செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்விட்சு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 ஏசி சாக்கெட்டு, ப்ளக்இன் பாயிண்ட். ஓகேங்களா, அடுத்ததாக 2 பிவிசி பைப். ஓகேங்களா, இந்த பிவிசி பைப் வச்சு தான் நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து செய்ய போகிறோம். நான் வந்து 2 யூஸ் பண்ணுறதுனால 2 சாக்கெட் யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த லென்த்துக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை சாக்கெட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிவிசி பைப் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த பாயிண்ட்டு ப்ளக்இன் பாயிண்ட்டை வந்து சென்டராக வச்சு ஸ்க்ரூ போடுறதுக்காக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப் வந்து அழகாக கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஷீட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ரவுண்டு வந்து கட் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரவுண்டாக மார்க்கரில் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இப்போ மார்க் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் ஸ்க்ரூ இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கிட்டும் இதை வந்து ஒட்டிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரூ போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து பிவிசி பைப்பை வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ வந்து டைட்டாக ரொம்ப லூஸாக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஸ்க்ரூலாம் போட்டு டைட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுல ஸோ நான் வந்து ஒரு பிவிசி ஷீட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். பிவிசி ஷீட்டை யூஸ் பண்ணி நான் பேக்கில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, காய்ஸ், இப்போ வந்து நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மார்க் பண்ணி முடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒயரிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஸ்விட்ச் வைக்கிறதுக்காக அதே பிவிசி ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இப்போ வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன ஸ்விட்சை வந்து அதுக்குள்ளே ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்விட்ச் இருந்தால் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இந்த ஸ்விட்ச் இல்லைனா நீங்கள் லைட்டுக்கு ஃபேனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்விட்சையே ஃபஸ்ட்டு நம்ம சாக்கெட்டில் எப்படி ஸ்க்ரூ பண்ணமோ ஹோல்ஸ் போட்டு அதே மாதிரி நீங்கள் அந்த ஸ்விட்சையே யூஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ வந்து நான் இந்த ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ ஸ்விட்சு அப்புறம் சாக்கெட்லாம் போட்டு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஒயரிங் தான் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம நியூட்ரல் லைனுக்கு வந்து பிளாக் ஒயர் எடுத்துருக்கோம். நியூட்ரல் லைனை வந்து 2 சாக்கெட்லேயும் ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். டேரெக்டாக நியூட்ரல் லைன் எடுத்து வந்து நம்ம சாக்கெட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபேஸ் ஒயருக்கு வந்து நம்ம ஸ்விட்சை செட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் ஒயரோ டேரெக்ட் ஏசி ஃபேஸ் ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஸ்விட்சோட டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த சைடு போகிறதுக்காக நம்ம டேரெக்டாக ஒரு லைனை வந்து கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாக்கெட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஸ்விட்சோட சென்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க. அது வந்து ஃபேஸ்க்காக. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சென்டரில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் ஒயருக்காக இந்த சைடு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் வரும். ஃபேஸ் ஒயர் ஏசி லைனை கனெக்ட் பண்ணால். ஸோ அந்த சைடு வரதுக்காக இந்த லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்காக ஒரு பீஸ் ஒயரை கனெக்ட் பண்ணி அந்த சைடை வந்து டைரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் கனெக்ஷன் நான் முடிச்சாச்சு கிட்டத்தட்ட. இப்போ டேரெக்டாக நம்ம ஏசி லைனுக்கு கொடுக்கணும். ஏசி லைனுக்காக நான் வந்து 2 தின் ஒயர், எக்ஸாம்பிளுக்காக 2 தின் ஒயர் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து திக் ஒயரை வந்து யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணணும், லாங் ஒயர் எடுத்து. ஓகேங்களா, இப்போ வந்து நான் 2 ஒயர் எடுத்திருக்கேன், ரெட்டு பிளாக்கு. பார்த்தீங்கன்னா ரெட் ஒயர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து டாப்பில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிளாக் ஒயர் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த பிளாக் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல 2 சாக்கெட்டில் ஜாயின் பண்ண மாதிரி அந்த இடத்துல வந்து டேரெக்ட் ஏசி லைன் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் கைஸ் கனெக்ஷனு.
ஓகே காய்ஸ், கனெக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் ஷேப்பில் பேக் சைட் பேனலுக்காக கட் பண்ணி எடுத்துருப்போம். அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது மேலே நம்ம பாக்ஸை வச்சுட்டு பைப்போட ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் தெரியும். அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம அங்கே ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ பண்ண போகிறோம். 4 பக்கமும் இந்த மாதிரி பாயிண்ட்டை வந்து சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹோல்ஸ் போட்டுருங்க. ஓகேங்களா காய்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இதை அப்படியே பேக் சைடில் திருப்பி நீங்கள் கரெக்டாக வச்சுருங்க. ஓகேங்களா? கரெக்டாக வச்சுட்டு அந்த ஹோல்ஸ் போட்டோம்ல அந்த இடத்துல வந்து மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த இடத்துலலாம் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ஃபெவிக்விக் யூஸ் பண்ணலாம் காய்ஸ். பட் ஆனால் ஃபெவிக்விக் ஓட்டியிருந்தால் நீங்கள் வந்து பின்னாடி பேக் சைடில் வந்து கழட்டணும், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்க்ரூ போட்டுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ண ஓப்பனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் இப்போது வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைடில் வந்து இப்போ பேக்கில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ சைட்லேயும் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. சைடில் வந்து கண்டிப்பாக ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி தான் ஒட்டணும். ஓகேங்களா? பேக் சைடில் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செக் பண்ணுறதுக்காக நான் பல்ப் வந்து 9 வாட்ஸ் பல்ப் ஏறி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ காய்ஸ்.